ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு யம்மி த ரேட். இன்றைக்கி ஒரு டெசர்ட் தான் பண்ண போகிறேன். அது பேர் க்ரெம் ப்ரூலி. இது ஒரு ஸ்பானிஷ் டெசர்ட். இது எப்படி பண்ணலன்னு பார்க்கலாம். நான் 2 பவுல் எடுத்திருக்கேன், 2 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு இதில் முட்டையோட மஞ்சள் கரு தான் தேவைப்படுது, அதனால் 2த்தையும் பிரிச்சுக்கிறேன். 2 மஞ்சள் கரு எடுத்துட்டேன். இப்போ அதில் 2 டீஸ்பூன் சுகர் போடுறேன். அதை நல்லா பீட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இது டார்க் எல்லோவாக இருக்கிறது லைட் எல்லோவாக மாறுற அளவுக்கு நல்லா பீட் பண்ணணும். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3/4 கப் குக்கிங் க்ரீம் ஊற்றுறேன். இப்போ அது ரொம்ப சூடு பண்ணிடக்கூடாது, ரொம்ப ஹாட் ஆகிடக்கூடாது, வார்மாக ஆகிடணும். அந்த அளவுக்கு தான் சூடு பண்ணணும், வார்மாகிற அளவுக்கு தான் சூடு பண்ணணும். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் பட்டை பொடி போடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இறக்கி வச்சுட்டு அதில் ஒரு 1/4 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றுறேன். இப்போ நம்ம ஏற்கனவே அடித்து வச்சுருக்க முட்டையோட இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். மொத்தமாக சேர்த்துட்டா முட்டை ஒரு மாதிரி ஆகிடும், அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் நம்ம அந்த பேட்டரை ஊற்றுறோம். ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு க்ளோஸ் பண்ணுறேன். உள்ளே எதுவும் அந்த வாட்டர் இதெல்லாம் போயிடக்கூடாதுன்றதுக்காக க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக வாட்டர் வச்சுக்கிறேன். என்கிட்ட அந்த ஸ்டீம் பண்ணுறதுக்கான ஸ்டாண்ட் இல்லாதனால நான் இந்த மாதிரி டவல் ஒன்று போட்டுக்கிறேன். அதில் இந்த பவுலில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ண போகிறேன். இப்போது நான் ஸ்டீம் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அது வெந்திருக்கான்னு பார்க்கலாம். வெந்திருக்கான்னு பார்க்கறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பட்டர் நைஃப் விட்டு பார்க்குறேன். நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி அதே ஃபாயிலை போட்டு மூடிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும். 1 இல்லை 2 ஹவர் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ அது மேலே ப்ரௌன் சுகர் நான் போடுறேன். நீங்கள் ஒயிட் சுகர் இருந்தால் ஒயிட் சுகர் கூட போட்டுக்கலாம். இப்போ இது மாதிரி பழைய ஸ்பூன் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதை ஸ்டவ்வில் காட்டி நல்லா ஹீட் பண்ணிக்கணும். ஹீட் பண்ணிவிட்டு இந்த சுகர் மேலே அப்படியே வச்சோன்னா அது லைட்டாக பர்ன் ஆகும். நான் இதை மாதிரி வச்சு எடுத்துகிட்டு வந்து ஸ்டவ்வில் வச்சு எடுத்துகிட்டு வந்து ஹீட் பண்ணி இந்த மாதிரி பர்ன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ மேலே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட்டாக பர்ன்ட் லேயரோட நல்லா பார்க்க அழகாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். Thanks for watching. Subscribe our channel for more videos.